ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உதி வச்ச பலூன் போல உப்பிருக்கு கண்ணா. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க, இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன். ஓடி வா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் யூடியூப்ல அபிராமி நியூஸாவே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து அவங்கள சாகடிச்சாங்களா இல்லையா, மரண தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா, தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா, ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களா இல்லையான்னு. ஸோ அபிராமி சம்பந்தப்பட்ட கேஸ் ரிலேட்டடான படம் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு படம் கண்ணில் பட்டுச்சு. இந்த படம் பேரு த கேர்ள் நெக்ஸ்ட் டோர். ஆனா இது வெறும் படம் மட்டும் இல்ல, இது உண்மையாலுமே நடந்த கதை, உண்மையாலுமே நடந்த சம்பவத்தை தான் படமா எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு பேரு சில்வியா. இந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை தான் படமா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராஜா. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தர் வெளியில் வராரு. அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. பேர் டேவிட். ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வெளியில் வந்துட்டு இருக்காரு. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனில் அட்டன் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரம் பார்த்து ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு வயசானவர் காரில் வந்த வேகமாக வந்த ஒருத்தன் அவர் அடிச்சு போட்டு கார் நிறுத்தாம வேகமாக கிளம்பி போயிட்டான். அந்த வயசானவரும் இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாரு. எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ மட்டும் போய் ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு பல்ஸ் இருக்கு, பட் ஆனால் எந்த ஒரு அசைவும் இல்லை. அதனால எப்படியாவது அவரை காப்பாற்றணும்ட்டு ஹீரோ ட்ரை பண்றாரு. எப்படியோ ஒரு வழியா அந்த பெரியவர் கண்ணு முழிச்சு பாக்குறாரு. கை கொடுக்குறாரு. அதாவது அந்த கை கொடுத்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, ரொம்ப நன்றிப்பா என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்ட்டு கை கொடுக்குறாரு. இப்ப அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று வருது. அதாவது ஹீரோ நம்ம கிட்ட சொல்ற மாதிரி அந்த வாய்ஸ் வருது. வலினா என்னன்னு தெரியுமா? அந்த வலியை என்னைக்காவது அனுபவிச்சிருக்கீங்களா? உடம்புல இருக்கிற வலியை விட மனசுல இருக்கிற வலி தான் ரொம்ப கொடுமையானது. அதை அனுபவிச்சவனுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். அது நமக்கு நடந்த அவமானமா இருக்கலாம், இல்ல நமக்கு நடந்த கொடுமைகளா இருக்கலாம். எனக்கு இப்போ வயசு 53. நான் எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். ஆனா என்னதான் ஒரு சில விஷயங்கள் என்னால மறக்க முடிஞ்சாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. நான் சாகுற வரைக்கும் இந்த விஷயம் என்ன துரத்திக்கிட்டே இருக்கும் போல அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு ஒரு கவர்ல இருந்து ஒரு பெயிண்டிங் எடுக்கிறாரு. ஒரு சின்ன பையன் அருவிக்குள்ள படுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அந்த பெயிண்டிங் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்மளை பாக்குறாரு. இப்ப பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ டேவிட் தான். 13 வயசுல இருக்கும்போது ஒரு ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. அவ பேர் சில்வியா. சகோ என்ன சகோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. கிரேஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ சில்வியா அந்த கிரேஃபிஷை பார்த்துட்டு இது கடிக்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ இல்லை அதெல்லாம் கடிக்காது, பெருசு கடிக்கும், சின்னது வந்து நான் தப்பிக்க பார்க்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ சில்வியா அந்த பாட்டிலுக்குள்ள கையை விட்டு தொடரா, அப்படியே சிலிர்க்கிறா. ஐயோ கடிக்குது அப்படின்ட்டு. இப்போ அப்படியே 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிக்கிறாங்க. அப்போ சில்வியா சொல்றா, ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னோட அம்மா அப்பா இறந்துட்டதாகவும் இப்போ அவங்களோட சித்தி வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்றா. அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேர் சூசன். ஆனா அவ்வளோ போலியோ அட்டாக் ஆகி கால் இல்லாம ஹேண்டிகேப்பா இருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. அது இல்லாம அவங்க சித்தி வீடு எங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், அது அந்த வீட்டு பக்கத்து வீடு தான் நானு. நம்ம 2 பேரும் இப்ப பக்கத்து வீடு ஆயிட்டோம் அப்படிங்கிறான். இப்ப டக்குன்ட்டு சில்வியா எந்திரிச்சு நிக்கிறா. ஐயோ ரொம்ப நேரமாச்சு, நேரமா வீட்டுக்கு போலினா சித்தி என்ன கொன்னே போட்டுருவா அப்படிங்கிறான். டேவிட்டோ இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க, இன்னும் ஒரு 2-3 மீனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, இந்த இடத்துல சுத்தி பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு போலினா எங்க சித்தி கொன்னே போட்டுருவா, நான் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப அடுத்த சீன் அப்படியே ஹீரோவுடைய அப்பா அம்மா எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. கார் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்போ டேவிட் அந்த பக்கத்து வீட்டை பாக்குறான். அப்போ அந்த சித்திக்காரி, இவளை சித்திக்காரின்னு சொல்லக்கூடாது, அபிராமின்னு சொல்லிக்கலாம். இப்ப அபிராமி அங்க நின்று பூச்செடிகள்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா டேவிட் கொஞ்சம் வந்து இந்த பெட்டியெல்லாம் எடுக்க உதவி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அபிராமி திரும்பி பாக்குறான். நம்ம ஹீரோவும் பாக்குறான். ஹாய் அப்படின்ட்டு கை காட்டுறான். இவனு கை காட்டுறான். இதுல இந்த அமெரிக்க அபிராமிக்கு 4 பசங்க. ஹீரோ இப்ப அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற அந்த 4 பசங்களை ஒருத்தங்க கிட்ட ஹாய் சங்கி எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கிற, நீ எப்படி இருக்கிற அப்படின்ட்டு பேசுறாங்க. 2 பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் போல. 2 பேரும் அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு சங்கி வந்துடுறான். அந்த சங்கி கிட்ட அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமா உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சங்கி இருந்துட்டு, ஆமா எங்க வீட்டுல 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஒருத்தி பேரு சில்வியா, இன்னொருத்தி பேரு சூசன் ஹேண்டிகேப், கால் இல்ல அவளுக்கு அப்படிங்கிறா. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு எஜிபிஷனை காட்டுறாங்க. அந்த எஜிபிஷன்ல சில்வியா நின்று மேல இருக்கிற அந்த ரங்கரத்னத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் இப்ப வரான். ஹாய் சில்வியா எப்படி இருக்கிற அப்படின்னு. நல்லா இருக்கிறேன். என்ன மேலேயே பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இந்த ரங்கரத்னம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அது மேல ஏறி சுத்தணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கையில காசு தான் இல்ல, எங்க சித்தி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறா. ஹீரோ இருந்துட்டு என்கிட்ட காசு இருக்குவா நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போறான். மேல அவங்க அந்த ரங்கரத்னத்துல போகும்போது சில்வியா சொல்றா, இங்க இருந்து பார்க்கும்போது இந்த உலகமே தெரியற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதை பார்த்து டேவிட் கேட்கறான், நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் போனது இல்லையா, இந்த மாதிரி எஜிபிஷன்லாம் எதுலயும் நீ விளையாண்டது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்க அப்பா அம்மா இது வரைக்கும் என்ன எங்கேயும் கூட்டு போனது இல்ல, நீ தான் இப்ப என்ன ஃபர்ஸ்ட் இங்க இந்த மாதிரி இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறா. ஹீரோவோ பரவாயில்ல விடுங்க, நீங்க எப்ப வேணாலும் விளையாடணும்னா இங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம இந்த ரங்கரத்னத்துல சுத்தலாம் அப்படிங்கிறான். இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா அபிராமி அவங்க பிள்ளைங்களோட உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கா. பெத்த பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கூட அவளுக்கு தெரியாது போல. தப்பா ஏதோ பேசிட்டு இருக்கா, தப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இந்த சங்கிங்களும் அதை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா பீர் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. பீர்ல சீக்கிரம் குடிங்க, நம்ம வெளியில எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டு வரலாம், போய் உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்ட்டு பெத்த பிள்ளைங்களை கூப்பிடுறா.
அதே சமயம் சில்வியாவை கூப்பிட்றா. சில்வியா, நானும் பிள்ளைங்களாம் ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம், நீயும் உன் தங்கச்சி வீட்டில் இருங்க, உன் தங்கச்சி நீ பார்த்துக்கோ, முக்கியமா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்றத, வந்தனா கொன்னே போட்டுருவேன், வேணா ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடு, ஆனால் ஐஸ்கிரீமு சாக்லேட் இதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறா. அதை பார்த்து அந்த மற்ற பிள்ளைங்களாம் அப்படியே ரொம்ப சிரிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் சில்வியாவை ஏக்கத்தோட பார்க்குறான். சே, ரொம்ப பாவண்டா இந்த பொண்ணு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அவங்க தோட்டத்துல சிலந்திங்க எல்லாம் வந்து மரத்துல கூடு கட்டியிருக்கும் போல, அது ரொம்ப பூஞ்சா பிடிச்ச மாதிரி இருக்கு, அதனால அதை நெருப்பு வச்சு கொளுத்தணும் அப்படின்ட்டு அபிராமி சொல்றா. அதை கேட்டு அவளோட பசங்களும் நாங்க ரெடி, நாங்க பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஆனா சில்வியா மட்டும் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே அப்படியே நின்று வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் அங்கதான் நின்று இருக்காரு. இவ அப்படியே நெருப்பை வச்சு கொளுத்தி அதை சாம்பலாக்கிடுறா. அதை பார்த்து பசங்களும் ரொம்ப ஜாலியா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆனா சில்வியா மட்டும் ஏதோ அமைதியாவே கவலையோட நின்றுருக்கா. இப்ப அபிராமி போய் இந்தமா நீ போய் கொளுத்து அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதை சாகடிக்க எனக்கு மனசு வரல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படிங்கிறா. ஓ, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா, சொன்ன வேலையை செய்ய மாட்டியா, சொன்ன வேலையை செஞ்சா சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா மவளை பட்னி தான் அப்படிங்கிறா. அதுக்கு சில்வியாவோ, இல்ல பரவாயில்ல, நான் பட்னியா கூட இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இதை நெருப்பு வச்சு கொடுத்து எனக்கு மனசு வரல, மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. சரி, அப்ப நீ பேஸ்மெண்ட்ல கீழே போய் துணியெல்லாம் துவச்சி காய போடு, என் பசங்களே இதை எரிச்சிருவாங்க, உனக்கு நான் வேற ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படிங்கிறா. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோ ஒரு கடையில சீஸ் பர்கர் ஆர்டர் பண்றாரு. அப்போ சில்வியா அவ பின்னாடி வந்து, ஹாய் டேவிட் அப்படிங்கிறா. ஹாய் சில்வியா, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, டேவிட் கொஞ்சம் காசு இருந்தா கொடுக்க முடியுமா, நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், நான் 2 நாளா சாப்பிடல அப்படிங்கிறான். அதுக்கு டேவிட்டோ, சார் இன்னொரு சீஸ் பர்கர் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். இன்னொன்று ஆர்டர் பண்றான். சீஸ் பர்கர் வந்த உடனே எடுத்து லபக்கு லபக்குன்ட்டு சில்வியா சாப்பிட்றா. இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்கறாரு, ஏன் உங்க சித்தி இந்த மாதிரி பண்றாங்க, தெரியல, நான் அவங்க வயிற்றுல பிறக்கல, அதுதான் ஒரே காரணம், எங்க அம்மா அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, எனக்கும் வேற வழி இல்ல, என் தங்கச்சிக்கும் வேற வழி இல்ல, இங்க வந்து சேர்த்து விட்டுட்டாங்க, இவங்க பண்ற கொடுமை டார்ச்சர் என்னால தாங்க முடியல, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, வயிற்றுக்கு சாப்பிடறதுக்கு கூட தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலையா மனசுக்குள்ள அழுதுகிட்டு வேதனையோட சொல்லிட்டு இருக்கா. உயிரோட வாழ்றதை விட பேசாம செத்தரலாம் போல இருக்கு அப்படின்னு வேதனையோட சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நாள் போக போக எல்லாம் சரியாயிடும், அதுவும் இல்லாம உனக்கு ஏதாவது ஒரு உதவினா என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு டேவிட், அதாவது நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டேவிட், நான் உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு ஏதோ உன் கூட இருக்கிற அந்த ஒரு 5 நிமிஷம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோ அவங்க வீட்டில் வாசலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எட்டி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம சில்வியாவோட தங்கச்சி சூசன், கால் இல்லாதவங்க, அந்த பொண்ணு வேலை வாங்கிட்டு இருக்கிறா. அபிராமி துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கா. அப்போ சூசன் கையில் இருந்த துணி கீழே விழுந்துறது, அதுக்கு பிடிச்சி பயங்கரமா திட்டுறா. இது கூட உன்னால ஒழுங்கா பிடிச்சிக்க முடியாதா அப்படின்னு. இப்போ சில்வியா டேவிட்டோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து, ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறேன், என் பேர் சில்வியா, நான் பக்கத்து வீட்டில் தான் வந்திருக்கேன், அபிராமி வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன், உங்க பையனும் நானும் ஃப்ரெண்டு, உங்க பையனுக்காக நான் ஒரு டிராயிங் பண்ணேன், அதை உங்க பையனுக்கு கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோவும் அதை வாங்கிக்கிறாரு. கொடுத்துட்டு சிரிச்சுட்டே அவங்க சந்தோஷமா அப்படியே ஓடி போயிடறாங்க. இப்போ ஹீரோட அம்மாவோ, ஏன்டா முளைச்சி 3 நாள் விடல, அதுக்குள்ளேயேவா, ஆனா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோ சில்வியா கொடுத்த அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. அங்க அபிராமி பிள்ளைங்க எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு எப்ப பார்த்தாலும் புகையை விட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ ஹீரோ அபிராமி கிட்ட, அபிராமி நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஓ, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கா, இங்கே காட்டு அப்படின்னு சொல்லும்போது சில்வியா கொடுத்த அந்த டிராயிங்கை அபிராமி கிட்ட கொடுத்துறான். அப்ப அந்த நேரம் பார்த்து சில்வியா அங்க வந்துடுறான். வந்த உடனே ஹீரோ சொல்றான், சில்வியா உங்களுக்காக இந்த டிராயிங்கை வரைஞ்சி என்கிட்ட கொடுத்துருக்கா, இதை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சில்வியா அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறா. போச்சுடா, போய் இவகிட்டியாட சொன்ன செத்தண்டா இன்னைக்கு நான் அப்படின்ட்டு மனசுல அப்படியே ஒரு அதிர்ச்சிகரமா அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதிர்ச்சி கலந்த பயத்தோட அப்படியே நின்றுட்டு இருக்கா. அபிராமியோ அந்த டிராயிங்ல ஒரு பையன் ஒரு ஆத்துல மீன் பிடிச்சி படுத்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த டிராயிங் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு புரிஞ்சு போச்சு, சில்வியா இது எனக்காக வரையல, உனக்காக தான் வரைஞ்சிருக்கா. ஏன்னா அந்த பையன் அந்த ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கான் பாரு, அந்த பையன் வேற யாரும் இல்ல, நீ தான். அதை கற்பனையா நினைச்சு அவ வரைஞ்சிருக்கா போல, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்றா. இப்ப அபிராமியோ சில்வியா பக்கத்துல போய், இந்த வேலையில நீ ஆரம்பிச்சிட்டியா, என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அதோட புத்தியே தானே காமிக்குது அப்படிங்கிறா. சில்வியாவோ அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் பயத்தில் நின்றுட்டு இருக்கா. இதுக்கு ஒரு லெசன் எடுக்கிறா அபிராமி. தான் பெத்த பிள்ளைங்க கிட்ட என்னென்ன சொல்லக்கூடாதோ கெட்ட கெட்ட வார்த்தையால சொல்றா. அதை கேட்டு அவளோட பிள்ளைங்களான சங்கிங்களும் சரின்னு சிரிக்கிறானுங்க. அந்த வார்த்தைகள்லாம் சொல்லவே நாக்கு கூசும், அதனால நான் அந்த வார்த்தைகளை சொல்லல. இப்ப அப்படியே அடுத்த சீன் கட் பண்ணா ஹீரோக்கு தூக்கமே வரல. என்னடா இது, அவளை போய் இம்ப்ரெஸ் பண்ணி சில்வியாவையும் அவளையும் நல்லா ஹாப்பியா வச்சுக்கலான்னு பார்த்தா அபிராமி என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டு போறாளே, இப்ப என்ன பண்றது, சில்வியா என்ன ஆனாலும் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அவங்க வீட்டுல இருந்து ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கிறதுக்காக எட்டி பாக்குறாரு. அங்க பெரிய பயங்கரமான சண்டையே நடந்துட்டு இருக்கு. அபிராமியோ, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பா ஏதாவது பண்ண உன்ன அடிக்க மாட்டேன், கால் இல்லாத உன் தங்கச்சியை போட்டு பின்னி பெடல் எடுத்துருவேன் அப்படிங்கிறா. அதுக்கு சில்வியாவோ, வேணாம் தயவு செஞ்சு என் தங்கச்சியை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் இங்கே இருக்கிறதே என் தங்கச்சிக்காக தான், இல்லைன்னா நீங்க பண்ற கொடுமையெல்லாம் தாண்டிட்டு எப்போ நான் இந்த வீட்டை விட்டு ஓடி இருப்பேன், என் தங்கச்சிக்காக தான் இங்கே இருக்கேன், தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட்டுருங்கன்ட்டு அழுகுறா. அதை பார்த்து கேட்டுட்டு இருந்த ஹீரோவோ அப்படியே மனசு உடஞ்சி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பேந்த முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில சில்வியா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்காக ஹீரோ அப்படியே டோரை திறந்து உள்ள போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா சில்வியாவை அந்த 4 சங்கிங்களும் சேர்ந்து தப்பா தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டுட்டு ராவடி பண்ணி அவளை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ கத்துன்னு கத்துறா. அதுல ஒரு சங்கிக்கு மூஞ்சிலே கை நகம் பட்டுருது. அவன் அப்படியே போய் இரு நான் எங்க அம்மா போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அபிராமி போய் கூட்டு வரான். அப்ப அபிராமி வந்து, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த மீதி இருக்கிற சங்கிங்கெல்லாம், ஒன்னும் இல்லம்மா, நாங்க சும்மா கிச்சு தான் பண்ணோம், அதுக்கு சில்வியா மூஞ்சில கீறி விட்டுட்டா அப்படிங்கிறான்.
இப்போ அதுக்கு அபிராமியோ அவ தங்கச்சியை பெட்ல படுக்க வச்சு இன்னரை கழட்டிட்டு ஒரு குச்சி எடுத்து பின்னாடியே அடிக்கிறா. அதை பார்த்து சில்வியாவோ என் தங்கச்சியை விடுங்க என் தங்கச்சி விடுங்கன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து காப்பாற்ற வரா. ஆனா அங்க இருக்கிற அந்த பசங்களாம் அவளை பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயோ என்னடா பண்றது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, மனசு உடஞ்சி பார்த்துட்டு இருக்காரு. அவ தங்கச்சியை போட்டு அடி நினைக்கிறா. அவ தங்கச்சியோ வலியால துடிக்கிறா. இப்ப சில்வியாவோ அவளை விடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இப்ப ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. சி இவெல்லாம் ஒரு பொண்ணா, இவ மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கோவத்தோட நான் இங்க இருந்து கிளம்புறேன் எங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு அபிராமியோ டேவிட் இது எங்க வீடு, எங்க வீட்டுல 1000 நடக்கும், நாங்க அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம் சேர்ந்துக்குவோம், அதனால இங்க என்ன நடக்குது ஏது நடக்கிறத நீ இதோட மறந்துடணும், இது எங்க பிசினஸ். அதே மாதிரி உங்க வீட்டுல நீ என்ன பண்ற, உங்க அம்மா அப்பா கிட்ட என்ன பேசுற பிடிக்கிற, இது நான் பார்க்கல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீ தலையிடக்கூடாது, புரியுதாடா அப்படின்ட்டு அவ கத்தும்போது அந்த ஹீரோ புரியுதுன்னு தலையாட்டிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணிருக்காரு, போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு பார்க்ல போலீஸை மீட் பண்ணி வச்சிருக்காரு. சில்வியாவும் இப்போ நடந்ததெல்லாம் அந்த போலீஸ்கார கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது அபிராமியோட ஒரு பையன் பாத்துறான். இப்போ அடுத்த சீன் கட் பண்ணா அபிராமி சில்வியா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. என்னமா சொன்ன போலீஸ் கிட்ட அப்படின்னு கேட்கும்போது சில்வியா ரொம்ப சைலண்டாவே இருக்கா. ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. சோ நீ வாயை திறக்க மாட்டேன், போலீஸ் கிட்ட என்ன சொன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டேன், சரி ஓகே உன் தங்கச்சி கூட்டிட்டு நீ பெட்டுக்கு போ, உன்னை பின்னாடி கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறா. இப்போ அடுத்த சீன் ஹீரோ அவங்க அம்மா அப்பா கிட்ட சாப்பிடும்போது கேட்கறாரு, அப்பா நான் இங்க வீட்டுல தனியா தான் இருக்கேன், ஆனா அங்கேயாவது நல்ல பசங்க இருக்காங்க, அதனால நைட் ஆனா ஒரு 4 நாளைக்கு நாங்க போய் படுத்து தூங்குறேன், உங்க பர்மிஷன் வேணும்னு சொல்றாங்க. அதுல அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. பட் ஆனா அப்பாவோ போடமாவனே உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுடா அப்படிங்கிறாரு. எப்பயுமே அப்பா ஹீரோ தான் இங்கேயே நிரூபிச்சிட்டாரு. இப்போ ஹீரோ அந்த வீட்டில் படுத்து தூங்கலான்ட்டு அங்கே போய் பார்க்குறாரு. வீட்டில் யாருமே இல்லை. சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, யாரும் இல்லை. பேஸ்மெண்ட்டில் இறங்கி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அபிராமி அவங்க பசங்க எல்லாரும் சில்வியாவை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. கீழே புக்கு வச்சிருக்காங்க. அந்த புக்குக்கு மேலே சில்வியாவோட கால் இருக்கு. அந்த புக் எடுத்தா அவள் அப்படியே தொங்கிடுவா. இதையெல்லாம் மனசுக்குள்ள வேதனையோட கால் இல்லாத சில்வியாவோட தங்கச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ அங்கே வந்த உடனே அபிராமி வா டேவிட் வா, நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ, இது ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது அப்படிங்கிறா. இட்ஸ் அ கேம் அப்படிங்கிறா. இப்போ அவளோட பெரிய சங்கி கிட்ட சங்கி அந்த புக் எடுறா அப்படிங்கிறா. அவனும் போய் அப்படியே ஒவ்வொரு புக்கா எடுக்கிறான். ஒவ்வொரு புக்கா எடுக்க அவளுக்கு கையெல்லாம் இறுகு போச்சு. ரொம்ப வலியால கத்துறா, என்ன விட்டுருங்கன்ட்டு. அப்ப சொல்லுடி என்னடி சொன்ன போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே சொல்லல, என்ன விட்டுருங்க, நான் எதுவுமே சொல்லல அப்படிங்கிறா. இவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் இவ எதுவுமே சொல்லாம இருக்கிறாளே, போலீஸ் கிட்ட அவ இப்படி என்னதான் சொல்லிருப்பா, எப்படி அதை வாயால வர வைக்கிறது அப்படின்ட்டு அபிராமி கேட்கும்போது அதுக்கு அவளோட பெரிய பையனும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இவ துணியெல்லாம் நம்ம அவுத்துறணும் அப்படிங்கிறான். அதுக்கு அபிராமியோ ஓ அப்படியா சரி ஓகே துணியெல்லாம் அவுத்துட்ருப்பா அப்படிங்கிறான். அவனோ போய் இப்போ துணியெல்லாம் அப்படியே கட் பண்ணி துணியெல்லாம் அவுத்துறான். அவ்வளோ கதறா, என்ன விட்டுறா டே, என்ன விட்டுறா, ஏன்டா என்ன இப்படி இம்சப்படுத்துறீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் போலீஸ் கிட்ட எதுவுமே சொல்லல அப்படிங்கிறா. அந்த பாடோ துணி எல்லாத்தையும் அவுத்துட்டு நிர்வாணமாக்கிடுறாங்க. அவ்வளோ அப்படியே அவமானத்துல தாங்க முடியாம தலை குனிஞ்சு அப்படியே கண்ணுத்து கண்ணீரோட பயங்கரமா அழுகுறா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படிங்கிறா. அந்த பையனும் அப்படின்னா சொல்லு போலீஸ்காரங்கிட்ட நீ என்னன்னு சொன்ன, எங்களை பத்தி என்னன்னு போட்டு கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது சில்வியாவோ டேவிட் இங்க இருக்கானா பக்கத்துல அப்படின்ட்டு கேட்கறான். அவங்க ஆமா அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி சூசன் இருக்காளா அப்படின்னு கேட்கறா. ஆமா அவளும் இருக்கா, 2 பேரும் தான் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் மனசு உடஞ்சி அவமானத்துல அப்படியே தலை குனிஞ்சி அழுகுறா. அழுதுகிட்டே சொல்றா, இது என் உயிரே போனாலும் நான் போலீஸ் கிட்ட என்ன சொன்னங்கிறத நான் சொல்ல மாட்டேன்டா போங்கடா அப்படிங்கிறா. இப்ப உடனே அபிராமியோ அப்படியா கண்ணு, அப்ப நீ சொல்ற வரைக்கும் இதே கோலத்துல இதே இடத்துல இப்படியே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான், கண்ணுங்களா எல்லாம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு மட்டும் தூக்கமே இல்ல. ஹீரோ அப்படியே எந்திரிச்சு கீழே போய் சில்வியா கிட்ட வராரு. சில்வியா பயத்துல வேற எவனோ வரான்னு நினைச்சிட்டு யார் அது அப்படின்னு கேட்கறா. நான் தான் சில்வியா, டேவிட் வந்திருக்கேன்னு சொல்லும்போது டேவிட் பாத்தியா டேவிட், எங்க சித்தி பண்ற கொடுமையெல்லாம் பாரு, இதையெல்லாம் தாங்கிட்டு நான் ஏன் இங்க இருக்கிறேன்னா என் தங்கச்சிக்காக தான் நான் இருக்கேன், என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல டேவிட் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவோ நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இங்க ஒரு 4 நாள் தங்கறதுக்காக வந்திருக்கேன், எப்படியாவது உன்னை இங்க இருந்து நான் ஹெல்ப் பண்றேன், உனக்கு ஏதாச்சும் என் சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்ட்டு நான் பாக்குறேன், நீ ஒன்னும் கவலைப்படாம தைரியமா இரு, நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவளும் தலையாட்டுறா. உன்னை தான் நம்பி இருக்கிறேன், நீ தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அவளுக்கு சாப்பாடு கொடுக்குற அபிராமி. ஆனா அவ செஞ்சுட்டு வந்ததோ பழைய கெட்டு போன டோஸ்ட் பண்ண பிரெட். அவளுக்கோ வாயி உதடெல்லாம் காஞ்சி போயிருக்கு, அவளால சாப்பிட முடியல. அவ சொல்றா, எனக்கு தண்ணி வேணா கொடுங்க, தயவு செஞ்சு இதை மட்டும் கொடுக்காதீங்க, எனக்கு தண்ணி தாகம் தான் இருக்குது, ஏன்னா என் வாயும் சரி உதடும் சரி ரொம்ப காஞ்சி போச்சு, என்னால் இதை மென்று சாப்பிட முடியல, எனக்கு ஏதாவது தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் என்னால் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, நீ இதை தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு அந்த கெட்டு போன பிரெட்டை கொடுத்து சாப்பிட வைக்கிறான். சில்வியாவோ இல்லை என்னால முடியாது, நான்லாம் சாப்பிட முடியாதுன்ட்டு சொல்கிறா. சரி அப்போ நீ சாப்பிடலைன்னா அப்போ உன் தங்கச்சிக்கு தான் அடி கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவன் தங்கச்சி எந்திரிச்சு நிற்க வைக்கிறா. அதை பார்த்ததும் சில்வியாவோ நான் சாப்பிட்றேன் கொடுங்கன்னு சொல்லி அந்த பிரெட்டையை வாங்கி சாப்பிட்றா. அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு தூக்கமே வரல. என்ன தாண்டா பண்றது, நம்ம எப்படியாச்சும் அவளை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அழுகுறாரு. இப்போ அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போலீஸ் வராரு. சில்வியா கம்ப்ளைண்ட் பண்ணாந்து போலீஸ்காரர் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இல்லையே, ஒரு விசிட்டுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ தாராளமா நீங்க வரலாம், வந்து பார்க்கலாம், இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் நல்லபடியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது போலீஸ்க்கு
அவங்க மேலே சின்னதாக ஒரு டவுட் வருது. பட் ஆனால் சாட்சி எதுவும் இல்லை. ஆமாம், இங்கேருந்து 2 பொண்ணுங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க, அவங்க வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அப்படின்ட்டு அபிராமி சொல்கிறா. போலீஸை சுற்றி முற்றி வீடை சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்ட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. பட் ஆனால் அவருக்கு எந்த குழுவும் கிடைக்கல. போலீஸ்காரரோ உங்கள் மேலே எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நீங்கள் அந்த 2 பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துறது எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொல்லும்போது அதுக்கு அபிராமியோ, சார் அந்த பொண்ணுங்களுக்கு வயசு எத்தனை நினைக்கிறீங்க? ஒரு 13 வயசு அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அதுக்கு அவ்வளோ ஒரு டீனேஜ் பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவீங்களா? குழந்தைங்கன்னா அப்படி இப்படின்னு தான் சார் இருப்பாங்க, குழந்தைங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்காரனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க பேசிட்டு இருந்த அந்த கேப்ல ஹீரோ சில்வியா கிட்ட, நான் இன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நான் இங்கே வரேன், வந்து உன்னை ரிலீஸ் பண்ணி விடுறேன். நம்ம மொத சந்திச்ச அந்த ஆத்து பக்கத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கு, அந்த பாறைக்கு பின்னாடி நான் ஒரு பணத்தை வச்சிடறேன், நீ எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கூட நம்ம பின்னாடி வந்து உன் தங்கச்சி இங்கேருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு. அவ்வளோ சரி, நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. ஹீரோவும் ஓடி போய் அந்த பாறைக்கு பின்னாடி பணத்தை போய் வச்சிடறாரு. சில்வியாவோ நைட்டு பூரா தூக்கம் இல்லாமல் பசியோட அங்கேயும் இங்கேயுமா புரண்டு படுக்கிறா. உடம்பு வலி ஒரு பக்கம், அவளால் சரியா தூங்க கூட முடியல. அடுத்த நாள் ஹீரோ அந்த பாறை கிட்ட போய் அந்த பாறையை திருப்பி பார்க்கறாரு, பணம் இருக்கா இல்லையான்னு. பணம் இருந்தா அவ தப்பிச்சு போகலன்னு அர்த்தம், பணம் இல்லைன்னா அவ தப்பிச்சு போயிருக்கான்னு அர்த்தம். அங்க போய் பார்த்தா பணம் இருக்கு. அப்ப அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் தப்பிச்சு போகலன்னு. இப்ப நேரம் அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க வீட்டுக்கு போய் பேஸ்மெண்ட் கீழே போய் பார்த்தா அவளுக்கு அப்படியே அங்க ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு. அதையும் அபிராமி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இந்த பிள்ளைங்களையே வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ நேரா இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில தப்பிச்சு போக பாக்குறாரு. ஏன்னா வெளியில போய் சத்தம் போட்டு ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்து எப்படியாவது இவளை காப்பாற்றணும்னு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக பாக்குறாரு. ஆனா அந்த பசங்களும் அவர் அப்படியே பிடிச்சிட்டு அவரை கீழே கொண்டு வந்து அவரையும் கட்டி போட்டுறாங்க. இதுக்கு மேலேயும் இவளை சும்மா விடக்கூடாது, என் ஈகோவை இவ டச் பண்ணிட்டா, அதுக்காக இவளுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை பண்றா. இதை நான் என் வாயால சொல்லல, நீங்களே பாருங்க. ஹீரோக்கு அப்படியே கண்ணிலிருந்து தண்ணியே வந்துருது. ரொம்ப அழுகுறாரு. அழுது ஹீரோவே மயக்கம் போட்டாரு. இப்ப மயக்கம் தெரிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறாரு. எந்திரிச்சு வந்து சில்வியா கிட்ட வர பாக்குறாரு. அங்க சூசன் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க சித்தி பண்ண கொடுமையில கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90% அவ டிசீஸ்ட் ஆயிட்டா. ஐ மீன் 90% அவ உயிர் பிரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% தான் அவ உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ எந்திரிச்சு போய் கையில இருந்த கயிறெல்லாம் கழட்டிட்டு சில்வியா கிட்ட போறாரு. அவளோ அங்க குத்துயிரும் கொலையுருமா அங்க கிடக்குறா. ஹீரோவோ, நேத்து தான் நான் உன்னை தப்பிச்சு போக சொன்னல, ஏன் நீ தப்பிச்சு போகல? நான் கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு தான் நான் போனேன், நீ ஏன் தப்பிச்சு போகலன்னு சொல்லும்போது சூசன் பதில் சொல்றா, எங்க அக்கா தப்பிச்சு போறதுக்கு போனா, ஆனா போயிட்டு திரும்ப வந்துட்டா. எனக்காக இந்த கூட்டத்தில் என்னை தனியாக விட்டுட்டு அவளுக்கு போக விருப்பம் இல்லை. இல்லைன்னா நேற்று அவள் தப்பிச்சு போயிருக்கலாம். ஒருவேளை அவள் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா எங்கள் சித்தி என்னை கொண்டுருவாளுங்கிற பயத்தில் தான் அவள் திரும்பி வந்துட்டா அப்படிங்கிறான். ஹீரோக்கு கண்ணில் இருந்து இப்போ தண்ணியாக வருது. சில்வியா கிட்ட இப்போ லைட்டாக பேச்சு கொடுக்குறாரு. சில்வியாவோ அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறா. ஆனால் அவளால் கண்ணு கூட திறக்க முடியல. வாயெல்லாம் ரத்தம், அடிச்சு அடியில் முகமெல்லாம் ரத்தம், உடம்போ பயங்கரமான வலி. அவங்க சித்தி பண்ண கொடுமையில் 3/4 உயிர் போயிடுச்சு, இன்னும் 1/4 உயிர் தான் இருக்கு. ஹீரோவோ கேட்குறாரு, தண்ணி கொண்டு வரட்டுமா, சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா, சாப்பிட்றியான்ட்டு கேட்கும்போதே அவ்வளோ அழுதுகிட்டே, அவ்வளோ வலி தாங்க முடியாமல், இல்லை டேவிட், என்னால் சாப்பிடக்கூட முடியல, வாயே திறக்க முடியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா. என் உயிர் என்னை விட்டு பிரிய போகுது, அது எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு ஒரே உதவி மட்டும் பண்ணுவியா டேவிட் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனால இப்போ தாங்கவே முடியல. பா, என்ன கொடுமையாக இருக்குது. ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே நடக்கிற கொடுமையை எப்படியாவது வெளி உலகத்துக்கு தெரிவிச்சாகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற சில பஞ்சு மூட்டையெல்லாம் எடுத்து ஒரு பக்கெட்டில் போடுறாரு. பக்கெட்டில் போட்டு அங்கே தீந்து போன பேட்டரிஸ்லாம் இருக்குது, அந்த பேட்டரிஸ் எல்லாம் எடுத்து அதில் போடுறாரு. போட்டுட்டு அப்படியே நெருப்பு பற்ற வைக்கிறாரு. அந்த நெருப்பு புகஞ்சதில் புகையெல்லாம் அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியில் வருது. உள்ள அந்த பேட்டரிங்கெல்லாம் அப்படியே வெடிக்கிற சத்தம் கேட்குது. பட்டாசு மாதிரி பட்டன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் வீட்டுக்கு வெளியிலையும் கேட்குது. வீட்டுக்கு வெளியிலையும் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து புகை வருது. 4 பேர் பார்த்துறாங்க. எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க. என்னடா நடக்குது கீழேன்ட்டு அபிராமி அந்த கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வரா. அப்போ ஹீரோ சூசன் யூஸ் பண்ற அந்த ஸ்டிக் எடுத்து தலையில ஒரே போட போட்டுறாரு. அப்படியே அங்கேயே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறா. போட்டு அடின்னு அந்த ஸ்டிக்காலேயே போட்டு அவளை அடின்னு அடிக்கிறாரு. அப்போ அபிராமியோட பெரிய பையன் ஓடி வந்து ஹீரோவை கீழே தள்ளி விட்டு மேலே உட்காந்து அடின்னு அடிக்கிறான் ஹீரோவை. ஹீரோ பயங்கரமா அடி வாங்குறாரு. அந்த பையன் பாக்கெட்ல கத்தி வச்சிருப்பான் போல. கத்தி எடுத்து ஹீரோவை கழுத்துல குத்துறதுக்கு போகும்போது கத்தியை கீழே போடுறான் நாயே அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா போலீஸ் வந்து நிற்கிறாரு. 2 போலீஸ் வந்துட்டாங்க. பார்த்தா அவர் ஏற்கனவே இந்த வீட சோதனை படம் வந்திருப்பாருல, அதே போலீஸ் தான். ஒழுங்கா கத்தியை போடுறியா இல்ல என்கவுண்டர்ல போட்டு தள்ளுட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் கத்தி கீழே போட்டுறான். இப்போ அபிராமியை பாக்குறாங்க. அபிராமியோ செத்து போயிட்டா. போலீஸ்காரர் இப்போ சில்வியாவை பாக்குறாரு. சில்வியாவை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்கறாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அழுதுகிட்டே, நான் எதுவுமே சொல்லல, இவளை பாத்தீங்கன்னா உங்களுக்கே அர்த்தம் புரியும்னு சொல்லிட்டு சில்வியாவை திருப்புறாங்க. சில்வியாவை பார்த்த உடனே போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே ரைட், இவளுக்கு இங்க பயங்கரமான மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்குன்ட்டு. இப்போ சூசன் கால் இல்லாதனால சூசனை அவர் அப்படியே தூக்கிட்டு இப்போ அவர் ஹீரோ கிட்ட, இந்த நாய்களை நான் இப்போ அரெஸ்ட் பண்றேன், நீ இப்போ சில்வியாவை பார்த்துக்கோ, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு கால் இல்லாத சூசனை கையில் தூக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சூசனும் அக்காக்கு நடந்த இந்த கொடுமையை பார்த்து அழுதுகிட்டே அப்படியே பின்னாடி திரும்பி அழுதுகிட்டே போறா. இப்போ சில்வியா பக்கத்தில் ஹீரோ வந்து படுத்துட்டு இருக்காரு. அப்போ அவ கண்ணு மூடிக்கிட்டே டேவிட் அப்படிங்கிறா. இப்போ ஹீரோ சொல்றாரு, நான் அபிராமியை கொண்டுட்டேன், நமக்கு இனிமே விடுதலை தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சில்வியாவோ, இல்லை டேவிட், என்னால் ஒன்றும் முடியல, என் உயிர் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லும்போது இப்போ அவள் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, ஐ லவ் யூ டேவிட் அப்படிங்கிறான்.
சில்வியாவோட உயிர் பிரியுது. ஹீரோ பயங்கரமா அழுகுறாரு. போலீஸ் அங்க வந்து பாத்துறாரு. இப்ப அடுத்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ டேவிட் அப்படியே அந்த பழசை நினைச்சுக்கிட்டு மனசுல வலியோட கண்ணுல கண்ணீரோட அந்த பெயிண்டிங்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்காரு. அந்த பெயிண்டிங்கை பார்த்து உருகிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ முதல்ல சில்வியாவை எங்க பார்த்தாங்களோ அந்த ஆத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த ஆத்துல வந்து உட்காந்து அவருடைய முகத்தை பார்க்கும்போது சில்வியாவுடைய உருவம் அங்க வருது. அவருக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் ஆகுது. அப்ப அவர் சொல்றாரு, வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு சின்ன வயசுல நமக்கு ஏற்படுத்திய சில தாக்கங்கள் நம்ம சாகர வரைக்கும் நம்ம மனசுல இருந்து போகும். அது சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி தான் சில்வியாவுடைய வாழ்க்கையும். நான் சாகர வரைக்கும் அது என்னைக்குமே என் மனசுல இருந்து நீங்காது அப்படின்னு சொல்லி இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை படமா பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ பெயினா இருக்கேன். இதை உண்மையாலுமே அனுபவிச்சேன். இப்போ நீங்க படத்துல பார்த்த அத்தனை காட்சிகளும் அத்தனை வன்முறை காட்சிகளும் உண்மையா ஒரு பொண்ணுக்கு நடந்தது அமெரிக்கால. இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கியிருப்பா. இந்த படத்து மூலியமா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, எக்காரணத்தை கொண்டும் பெத்தவங்க பிள்ளைங்களை சொந்தக்காரங்க வீட்டுக்கு மட்டும் தயவு செஞ்சு அனுப்பி வைக்காதீங்க. அப்படியே அனுப்புனாலும் நீங்க கூட போங்க. நீங்க கூட போய் பக்கத்துல இருந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு கவனமா பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துருங்க. ரொம்ப நெருங்கின சொந்தமா இருந்தா மட்டும் பிள்ளைங்களை அனுமதிங்க. தூரத்து சொந்தமெல்லாம் இருந்தா தயவு செஞ்சு பிள்ளைங்களை இப்படி நம்பி அனுப்பாதீங்க. அப்புறம் இதே கதிதான் நமக்கும் நடக்கும். சில்வியாவுடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பா வேண்டிக்கிறோம். சில்வியாவுடைய ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா போதும்.